ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸில் சைட் ஜாயின் பண்ணும்போது 3 இடம் மார்க் பண்ணுவோம். கைப்பகுதியில் ஆம் பக்கத்தில் ஒன்று, ஹிப் சைடு ஒன்று. ஹிப் சைடு வந்து பேக்குக்கு தனியாக, ஃப்ரண்ட்டுக்கு தனியாக வந்து நம்ம அளந்து 2 மார்க்கையும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஸ்டிச்சிங்கை கொடுப்போம். ஆனால் சில ப்ளவுஸில், எல்லா ப்ளவுஸ்லையும் இல்லை, சில ப்ளவுஸில் பேக்கில் மார்க் பண்ணுற ஹிப் சைஸும் ஃப்ரண்டில் மார்க் பண்ணுற ஹிப் சைஸும் செட் ஆகிறது இல்லை. அதாவது எப்படி சொல்ல, முன்ன பின்ன இருக்கும். அப்போது அதை எது எப்படி மார்க் பண்ணுறதுக்கா ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துக்குதான் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லவா. உங்களுடைய மார்க் இருக்கு இல்லையா, அதாவது ஃப்ரண்ட்டும் பேக்கும், அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். உங்களுடைய கிளாத்தை இந்த மாதிரி சமமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெண்டுக்கும், அதாவது பேக்கில் இருக்க மார்க்குக்கும் ஃப்ரண்ட்டில் இருக்க மார்க்குக்கும் சென்டராக நடுவுலையா அதை மார்க் பண்ணி அதை நீங்கள் ஆம் பக்கத்துலேருந்து கீழே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு அதில் செட் ஆகலை அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு மேலே இருந்து கீழே வந்து செட் ஆகும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பேக் பார்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறத நீங்கள் உங்களோட ஃப்ரண்ட் மார்க்கில் கொண்டு வச்சு தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் எதையும் மாற்ற வேண்டாம். இப்போ நீங்கள் அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே இருந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச் கொடுத்துருங்க. நீங்கள் பேக்கில் மார்க் பண்ணியிருக்கிறதையும் ஃப்ரண்டில் மார்க் பண்ணிவிட்டு சென்டராக திரும்ப ஒரு மார்க், அதாவது டிஃப்ரெண்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் அதை சென்டராக ஒரு மார்க் கொடுத்து சென்டரில் இருக்கிற மார்க்கை நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. தெரியுதா உங்களுக்கு? ஃப்ரண்டில் இருக்க மார்க் இங்கே இருக்குது, பேக்கில் இருக்க மார்க் அங்கே இருக்குது. ரெண்டுக்கும் நடுவில் நான் வந்து ஸ்டிச் பண்ணி விட்ருக்கேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைட் தையல் கிடைக்கும்.